friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து வரக்கூடிய நாட்கள்ல வரப்போது. நல்லபடியா நீங்க குவார்ட்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? நல்லபடியா நீங்க குவார்ட்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாம இப்ப பேச போற வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும். அதாவது நீங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026க்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படினா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஹெல்ப் என்ன அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க as well as நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏனா ஃபியூச்சர்ல நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அதனால கண்டிப்பா நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது ஓகே ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்கு வந்திருக்கோம் அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நாம சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது நமக்கு ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்கு இந்த 6 சப்ஜெக்ட்ல நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க அதிகமா எஃபோர்ட் போட்டு படிக்கிறதுக்கு இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தூண்டுகோலா உங்களுக்கு அமையும் சரியா அப்ப என்ன மாதிரி விஷயத்துக்கு அதாவது எந்த சப்ஜெக்ட்டுக்கு சார் நாங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க போறோம் அப்படிங்கறத கேட்டிங்க அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு அது என்ன சார் எங்க கையில இருக்கு அப்படின்னா நீங்க என்ன படிக்க போறீங்க 12th அப்புறம் நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் முடிவு பண்ணிக்கணும் அதாவது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது 100ல 90 ஸ்டூடெண்ட் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நான் மார்க் வந்தோனே பாத்துக்கிறேன் நான் ரிசல்ட் வந்தோனே பாத்துக்கிறேன் இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க கிடையாது ரிசல்ட்டுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மார்க் தான் தேவை அப்படின்னு சொல்லி அதை நீங்க ஒரு கோலா ஃபிக்ஸ் பண்ணி நீங்க போகணும் உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த 3 மார்க் ரொம்ப அவசியமானது இல்ல சார் நான் அக்ரிகல்ச்சர் போகலாம் நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த 4 மார்க் ரொம்ப முக்கியமானது சார் இல்ல சார் நான் வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இந்த 3 எக்ஸாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இல்ல சார் நான் வெட்டினரி போக போறேன் அப்படின்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பயோமேக்ஸ் தான் நீங்க இருந்தீங்க அப்படின்னா வெட்டினரி நீங்க போகலாம் அப்போ பயோமேக்ஸ்ல முக்கியமான மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே நீங்க தெளிவா பாத்துக்கணும் இல்ல சார் நான் பேராமெடிக்கல் போறேன் அப்படின்னா நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அதே மாதிரி வந்து பயாலஜி சரியா அதாவது சில பேராமெடிக்கல் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் சில கோர்சஸ்க்கு வந்து மேத்ஸ் தேவை சில கோர்சஸ் வந்து மேத்ஸ் தேவையில்லை சரியா அப்ப எங்க சுத்தி போனாலும் என்ன பண்ணாலும் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அதாவது சில சப்ஜெக்ட் மட்டும் வந்து பயாலஜி வரும் அப்ப ரொம்ப முக்கியமா நீங்க முக்கியத்துவம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு நீங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும் சார் என்ன சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டோட்டலா லிஃப்ட் அப் பண்றதுக்கு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உதவுமே தவிர மற்றபடி எந்த வித கவுன்சிலிங்க்குமே அது மெயின் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தா இருக்காது அதாவது நாம 12th அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இப்பயே கொஞ்சம் நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு எய்ம் இல்லாம நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் மார்க் வந்தோடனே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ஆளா நீங்க இருக்காதீங்க நீங்க எய்ம் பண்ணுங்க நான் இன்ஜினியரிங் படிக்க போறேன் நான் வந்து நல்ல காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப முக்கியம் அப்ப இந்த 3 சப்ஜெக்ட் நான் நல்லா படிக்கணும் அப்படிங்கறத நீங்க ரொம்ப முடிவா ரொம்ப ஒரு குறிக்கோளா வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம சேனல் அதுக்கு நல்ல ஒரு கைடா என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு இருக்க போது சரியா அதனால கண்டிப்பா நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சும்மா ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க அதுவே மேக்ஸிமம் ஷேர்ஸ் வந்து கொண்டு போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ